தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று முன்தினம் கரூரில் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் கூட்டத்தில் சிக்கி 40 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றவில்லை என்பதால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து வழக்குகள் தொடுக்கப்பட்டு வருகிறது. கரூர் சம்பவம் திட்டமிட்ட சதி என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அங்கீகாரத்தையே ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரசியல் ஓவரா இருக்குது. மக்களே, நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும். இந்த மாதிரி எந்த கூட்டத்துக்குமே சேஃப்டியா போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. பட் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பட் எல்லாருமே சேஃப். பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள் தான். இதுக்கு முதல் காரணமும் மக்கள் தான். எதுக்கு போறீங்க? ஸோ 40 பேர்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது 41ஆக அந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இது சதி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்றாங்க.